ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் தற்போது எம்எல்ஏவாக பதவியேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இந்த பதவியேற்பு நடைபெறுகிறது. உடன் கூட்டணி கட்சி தலைவர்களும் இடம்பெற்றிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று 8ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கையில திமுக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்த நிலையில திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற நிலையில தலைமைச் செயலகத்தில் இன்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். சபாநாயகர் அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு, அதே போல திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு வெற்றி பெற்றவர் அவருக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருந்த நிலையில இன்றைக்கு சபாநாயகர் அப்பாவு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று வைக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 3வது சட்டமன்ற உறுப்பினர் ஈவேரா திருமகன் கடந்த 2023ஆம் ஆண்டு காலமானார். அதற்கு பிறகு அந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஈ.வி.கே. இளங்கோவன். அவர் கடந்த ஆண்டு அவர் காலமானதை தொடர்ந்து அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டது. திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் அங்கு போட்டியிட்ட அவர் 1,115,709 வாக்குகள் பெற்று ஒரு பெருவாரியான வெற்றியை பெற்ற நிலையில இன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் பதவி ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்றது. அப்பாவு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.